ஹலோ எவ்ரிவன். ஸோ பின்னாடி காட்டுறேன்ல, இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ணுற ஷிப்பு. இங்கே வந்து நான் செகண்ட் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 மாதத்துக்கு இதுதான் என் வீடும் கூட. ஸோ நான் இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டானுன்ற ஒரு ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெரினா பீச் மாதிரி இந்த குப்பையா தண்ணி வந்து பொல்யூட்டடா அப்படிலாம் இருக்காது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அப்படி இருக்கும். இங்கே வந்து இந்த டென்ட் எல்லாம் நான் காட்டுறேன்ல, இந்த டென்ட் எல்லாம் வந்து $10 வாடகை எடுத்துக்கலாம். இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியாக வந்து குடிப்பாங்க, ஃபேமிலியாக வந்து குளிப்பாங்க, இதே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ குளிப்பாங்க, குடிப்பாங்க, ரிப்பீட்டு இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு வந்து பெருசாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுனால நான் வந்து எப்பவுமே அட்வென்ச்சர் ஸ்டடி தான் போவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து ஸ்னார்க்லிங் கிட் வாங்கலான்னு போனேன். அது வந்து $10 அப்படின்னு சொன்னாங்க வாடகைக்கு. அதை வாங்கிக்கின்னு ஸ்னார்க்லிங் ஒரு 2 hours அப்படியே ஒரு கிரான்பெரி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு சரி ஷிப்புக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு பார்த்தா ஷிப்புக்கு போனோம்னா 3 வழி இருக்குப்பா, நீ எந்த வழி போற அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் வழியாகவும் போகலாம், நார்மல் ரூட்டும் ஒன்று இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கேபிள் கார்ல நீ வந்தல அப்படியே ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே சொல்லிட்டு ட்ரெக்கிங் பார்த்தேன் வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து போகிறப்ப வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா 2 மணி நேரம் வந்து பீச்சில் குளிச்சுட்டு. பட் எனிவேஸ் மென்டலி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் 1 மாதம் வந்து வெறும் வேலைன்னு இருந்துட்டு பக்கத்தில் ஃபேமிலியும் கிடையாது. அப்போ வந்து லேண்டில் வந்து கால் வைக்கும் போது அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும். ஷிப்பு பக்கத்தில் வந்தால் ஒரு அக்கா வந்து வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. இதோட வந்து என்னோட ஆஃபும் முடிஞ்சு. பட் என் ஷார்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. நான் வந்து இந்த ஷிப்பில் வந்து எப்படி ஒர்க்குக்கு வந்தேன், ஷிப்புக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து என் பேஜை வந்து செக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.